கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஆத்துமனங்கிற ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதிலே என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நாம் அறிந்திருக்கிறபடி ஆத்துமனங்குரம் ஊழியங்கள் சார்பாக ஆத்துமன் அங்குரம் என்னும் 2 மாத பத்திரிகை ஒன்று கர்த்தருடைய வார்த்தைகளை தாங்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் கீழ்கண்ட எண்களுக்கு உங்களுடைய விலாசங்களை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பத்திரிகைகளை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தாங்கி வருகிற அந்த பத்திரிகை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதோடு கூட மாத்திரமல்ல, ஜீசஸ் த கிங் டெலிவிஷன், JTK டெலிவிஷன் மூலமாக தேசமெங்கும் உலகமெங்கும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். 12 பேர் வேவு பார்ப்பதற்காக கானான் தேசத்துக்குள்ளே மோசேயால் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் போய் வந்த பின்பு அவர்களிடத்திலிருந்து செய்திகள் வருகிறது. 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். காலேபும் யோசுவாவும் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய நகர்வுகளை அங்கே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் காலேபும் யோசுவாவும் சேர்ந்து சொன்ன இந்த அழகான ஒரு வசனத்தை பாருங்களேன். 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்போ காலேபும் யோசுவாவும் ஒரு காரியத்தை இங்கே பேசுகிற பொழுது, ஜனங்கள் துர்ச்செய்தியை பரப்பினது நிமித்தம், மீதமுள்ள 10 வேவுக்காரர்களும் துர்ச்செய்தியை பரம்ப செய்த நிமித்தம் ஜனங்களுக்குள்ளே குழப்பமும் கூச்சலும் கலகமும் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது காலேபும் யோசுவாவும் வஸ்திரத்தை குளித்து கொண்டு இந்த வார்த்தையை பேசுறாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. அவர்கள் மேல கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய பாதுகாப்புலாம் இருந்தது. இப்போ இல்லை. கர்த்தர் அவர்களிடத்துல இல்லை. அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. நம்ம எளிதாக போய் மேற்கொள்ளலாம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவர். நிழலாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறவர். அதுதான் நம்ம சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்ப்போம்ல, அழகான வசனம் இருக்கு பாருங்களேன். நான் கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த நிழல் மிக அழகானது. அதனால தான் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பராமரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது இந்த கர்த்தருடைய நிழல் தான். அந்த நிழலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட சில நிழலை குறித்து, கர்த்தருடைய பாதுகாப்பின் மேகம், இந்த அரவணைப்பு, அந்த ஆளுகை அனைத்தும் உள்ளடக்கியது தான் இந்த நிழல். இந்த நிழல் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது பாருங்களேன். ஒருவேளை அங்கே கானானியர்களிடத்தில் இந்த அருவருப்பு, கிர்காசியர், எமோரியர், எபூசியர், இவர்களிடத்தில் இந்த அருவருப்புகள், அக்கிரமங்கள் மிகுதியானது. அது நிறைவாகிற பொழுது கர்த்தர் விலகிவிட்டார். இது நிமித்தம் இப்ப நம்ம எளிதாக அதை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படியானால் நிழல் மிகுந்த அவசியம். நமக்கு அவசியம், நம்முடைய குடும்பத்துக்கு அவசியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம், நம்முடைய தேசத்துக்கு அவசியம். கர்த்தருடைய நிழல் அவசியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதத்துல ஒரு சில நிழல்கள் இருக்கிறது. அவைகளை நாம் பார்த்து, அவைகளோடு இணைந்து, அவைகளோடு பயணிப்பதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். முதலாவது நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிட்டோமா உங்களுக்காக. அவனவன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அவனவன் தன் திராட்சை செடி நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும். நம்ம முதலாவதாக திராட்சை செடி நிழல் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்த்தோமானால், எல்லாருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா, அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு திராட்சை செடி இருக்கும்.
அவர்கள் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கும் கூடி தியானிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பதற்கும் கர்த்தரில் மகிழ்ந்திருப்பதற்கும் அங்கே ஆங்காங்கே திராட்சை செடிகள் அத்தி மரங்கள் இருக்கும். அந்த அந்த நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் அமர்ந்து இருப்பார்களாம். ஹல்லேலூயா. இப்போ கூட கிராமங்கள் எல்லாம் பார்க்க முடியும். தெருக்களை வீடுகளுக்கு முன்பதாக அழகான வேப்ப மரம், இன்னும் அழகிய மரங்கள்லாம் இருக்கும். கீழே கட்டில் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, குடும்பமாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, பார்க்குறோம்ல. அதே போல இஸ்ரவேல் தேசத்துல, யூதா தேசத்துல திராட்சை செடி இருக்கும், அத்திமரம் இருக்கும். அதுக்கு கீழே உட்கார்ந்து ஜனங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் மகிழ்ந்திருப்பார்களாம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற திராட்சை செடி என்பது, திராட்சை செடினா என்ன? யோவான் 15:1 கர்த்தர் சொல்றாங்க, நானே மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா இந்த திராட்சை செடி என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நிழலிலே நாம் அமர்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் பாருங்களேன். இந்த அவருடைய நிழலிலே நாம் வந்திருக்கிறோம் என்றால், திராட்சை செடியின் நிழலிலே வந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு மகிமையான அனுபவம். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். எல்லாராலையும் போய் உட்கார முடியாது பாருங்க. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, ஆண்டவரே நான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து கெஞ்சி நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு இருக்கு பாருங்க, அது அவ்வளவு மேன்மையானது. அதிலிருந்து சிந்தப்பட்ட இரத்த துளிகள் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்ற சரீரமாக இருக்கிறது என்றார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை நாளாகிய இரத்தம் என்று சொல்கிறார். அந்த இரத்தம் இந்த திராட்சை ரசத்தை குறிக்கிறது. அந்த திராட்சை செடியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு நமக்கு மகிமையானது பிரதர். திராட்சை செடியின் நிழல்ல பயப்படுத்துவார் இல்லாமல் நம்ம உட்காரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம். இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்தவர். அந்த நிழல் ரொம்ப பாதுகாப்பு. அந்த நிழல்ல பயம் இருக்காது. அந்த நிழல்ல நம்ம சாதிக்க முடியும். அந்த நிழல்ல தேவனுக்கு நம்ம பலமுள்ளவர்களாய் மாற முடியும். இந்த திராட்சை செடியின் நிழலை நம்ம ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது சிஸ்டர். இந்த திராட்சை செடியின் நிழலாகி இந்த ரட்சிப்பை ஒரு நாள் நம்ம இழந்து போயிடக்கூடாது பிரதர். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகானது. சொல்லுங்க, அன்றைக்கு இந்த பாவியாக அக்கிரமக்காரர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட 2 கல்லர்கள்ல ஒரு கல்லன் சொல்றான், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது என்னை அடியனை நினைத்தலும் என்று சொன்ன உடனே கர்த்தர், மெய்யாகவே இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அதுதான் பாவ மன்னிப்பின் ஜெபம். உடனடியாக விடுதலை கொண்டு வரும். சகையு இயேசுவோடு நடந்து வருகிறார். சகை நின்று, நான் ஏழைகளிடத்தில் அநியாயமா வாங்கியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் அநியாயமாய் செய்தது உண்டுன்னு சொன்ன உடனே அப்பா சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. பேதுருவோடு கர்த்தர் பல நாட்கள் பழகியிருந்தும் ஒரு நாள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் பாவியான மனுஷன் என்று சொன்ன பொழுது கர்த்தர், இன்றிலிருந்து நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாறுவாய் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதமான நகர்வுக்குள்ள பேதுருவை கொண்டு வந்துட்டாங்க. நான் பல நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் செலுத்துகிறேன் என்று பேசிக் கொண்டிருந்த பரிசேயனை போல அல்ல, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று மார்பில் அடித்து கொண்டு போனானே, நீதிமானாக்கப்பட்டவனாய் போனானே, அதற்கு பேர் தான் திராட்சை செடி நிழல். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய இரத்த துளிகளில் கழுவப்பட்டிருக்கிறோமா? ரொம்ப எளிய ஒரு காரியம். என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. அநேக நேரம் உங்களை துக்கப்படுத்திருக்கிறேன், வேதனைப்படுத்திருக்கிறேன், நீங்க சொல்லாததை நான் செஞ்சிருக்கிறேன், நீங்க விரும்பாததை நாங்க செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் கர்த்தர் அழகா நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. ஆனா அதே துன்மார்க்கன் என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டார்னா உடனே கர்த்தர் மனம் உருகிடுவார். அதுதான் திராட்சை செடி. அந்த நிழல் தான் நம்முடைய வாழ்வை பயம் இல்லாமல் மாற்றும். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு அறைகூவல் பிரதர். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பு என்பது ரொம்ப எளிது. என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த திராட்சை செடி நிழல். அதுதான் அந்த ரட்சிப்பின் மேன்மை, அதுதான் அந்த ரட்சிப்பின் அற்புதம்.
சொல்லுங்க, இந்த நிழலுக்குள்ள வந்துடணும். இயேசப்பாவுடைய நிழல்ல தஞ்சம் அடைந்தா அத்தனை சந்தோஷம், அத்தனை சுகம், அத்தனை ஆரோக்கியம். அப்போ கர்த்தர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இயேசப்பாவுடைய இரத்த துளிகள் அவ்வளவு பலம் உள்ளது பிரதர், அவ்வளவு பலம் உள்ளது. இன்னைக்கு சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, என் பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட பாவங்களையும் சிவேர் என்ற பாவங்களையும் வெண் பஞ்சை போல மாற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராட்சை செடி நிழல் ரொம்ப அற்புதமானது. இரண்டாவது அதே வசனம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தரை அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும். அத்திமரம் என்பது, திராட்சை செடி என்பது கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்லுகிறது. அத்திமரம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அத்திமரம் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். நீங்கள் நாத்தான்வேலை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேலுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்ப சொல்றாங்க, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் முன் நான் உன்னை கண்டேன். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். உடனே நாத்தான்வேல் சொல்றாரு, ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். காரணம், அத்திமரல் நிழல் என்பது வார்த்தைகளை தியானிக்கிற இடம். அந்நாட்களிலே யூதர்கள், யூத பெண்மணிகள் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான் வசனங்களை தியானிப்பாங்க, வசனங்களை குறித்து பேசுவாங்க, வசனங்களை குறித்து அலசி ஆராய்வாங்க, பிரமாணங்களை குறித்து, கட்டளைகளை குறித்து, கற்பனைகளை குறித்து, தெய்வத்தின் மகிமையை குறித்து அவங்க தியானிக்கிற இடம். அவங்க தியானிக்கிற இடம் தான் இந்த அத்திமர நிழல். இந்த அத்திமர நிழல் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இதில் நாம் பிரியமாய் இருக்கிறோமா? இந்த வார்த்தை நிழலிலே உட்கார்வதற்கு நாம் வாஞ்சிக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோம், என் பாவங்களை கழுவுங்கன்னு நம்ம கேட்டோம். கர்த்தர் மன்னித்து திராட்சை செடி நிழல்ல உட்கார வச்சுட்டாரு. அடுத்த நகர்வு அத்திமரத்தின் நிழல். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ள நம்ம பயணிக்கணும் பிரதர். இந்த வார்த்தைகள் அவ்வளவு மேன்மையானது. அடிக்கடி நாம் சொல்லுகிற காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His name is called the word of God. இயேசுவுக்கு இன்னொரு பேரு the word of God, தேவனுடைய வார்த்தை என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளிலே நாம் பயணிக்கிறோமா? இந்த வார்த்தைகளை நாம் என்று உட்கொள்ளுகிறோமா? இந்த வார்த்தை அவ்வளவு மேன்மையானது. இதுதான் அத்திமரம். இதுதான் நம்மளை உணர்வுள்ளவனாக்கும். இதுதான் நம்ம தேவனோடு இணைந்திருக்க செய்யும். இதுதான் நமக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்து தரும். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு விசுவாசத்தை பெருக பண்ணும். இது அத்திமரத்தின் கீழ் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற அனுபவம், கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்திருக்கிற அனுபவம். பிலிப்பு நாத்தான்வேல்கிட்ட சொல்லும்போது, மேசியா நாசரேத்தூரிலிருந்து வருகிறார். அந்த வசனத்தை பாருங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இப்ப நாத்தான்வேல் கேட்கிறாரு, நாசரேத்திலிருந்து எப்படியா நன்மை வரும்? ஏன்னா மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி இயேசு பெத்லகேமில் பிறப்பார் எழுதப்பட்டிருக்கிறதே, நீ எப்படி நாசரேத்தூர் என்று சொல்கிறாய் என்று அந்த கேள்வி கேட்கிறார். பார்த்தீங்களா? இது அத்திமரத்தின் நிழல். அத்திமரத்தின் நிழல் வேத வாக்கியங்களை தியானிக்க வைக்கும். அத்திமரம் நிழல் வேதத்தின் ஆழங்களுக்குள்ள கடத்தி செல்லும். ஏன்னா இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்றுதான் வேதம் சொல்லி இருக்கிறது. நாசரேத்தூரில் வளர்ந்ததினால நாசரேத்தூரார் என்று அழைக்கப்பட்டார், நாசரேத்தூர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அது ஒருவேளை நாத்தான்வேலுக்கு தெரிந்திருக்காது. ஆனா வார்த்தை, அத்திமரத்தின் நிழலில் நாம் அமர்ந்திருந்தால் வார்த்தையில் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். ஆரோக்கியமான உபதேசங்களில் நம்ம நிலைநிறுத்த முடியும். கள்ள உபதேசங்களுக்கும் துர் உபதேசங்களுக்கும் கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கிற அநேக தவறான போதனைகளுக்கும் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அத்திமரத்தின் நிழல் அவசியம். அத்திமரத்தின் நிழல் மேன்மையானது.
எனக்கு சொல்லுங்க, இந்த அத்திமரத்தின் நிழலிலே நான் உட்காருக்கிறதற்கு வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அத்திமரத்தின் நிழல் தான் ஒரு அழகான சர்டிபிகேட்டை கொடுக்குது பாருங்களேன். 47வது வசனம், யோவான் 1:47, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அத்திமரம் அப்படி மாற்றும், அத்திமரம் மாற்றும். நாத்தான்வேலிடத்துல கர்த்தர் சொல்றாங்க, நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் நாத்தான்வேல். அப்போ அந்த விசுவாசத்தின் அளவுகோலை இந்த அத்திமரம் நிழல் அதிகரிக்கும். பாருங்களேன், நம்மளை நிலைநிறுத்தும், நம்மளை பலப்படுத்தும், நமக்கு வெளிப்பாடுகளை தரும், விசுவாசத்தில் நம்மளை இன்னும் அதிக வளரச் செய்யும் இந்த அத்திமர நிழல். ரட்சிப்பு ஆண்டோரோடு இணைத்து விடும், சீர்படுத்தும். அத்திமரம் ஸ்திரப்படுத்தும். உன்னை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், தேவனை விட தூரமாக இருந்தோம். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. அது அந்த திராட்சை செடி நிழலின் கீழ் வந்தோம். திராட்சை செடியின் நிழலின் கீழ் வருவது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம். அங்கிருந்து அத்திமரத்தின் கீழ் நிழலில் வருகிறோம் என்றால் வார்த்தைகளிலே பலப்படுகிறோம், விசுவாசத்திலே நிலை நிற்கிறோம், விசுவாசத்தின் ஆழங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அத்திமர நிழல் அற்புதமானது. வசனங்களை வாசிக்கிறோமா? வசனங்களை தியானிக்கிறோமா? வசனங்களின் ஆழங்களிலே பயணிக்க விரும்புகிறோமா? இந்த அத்திமர நிழல் அவ்வளவு மேன்மையானது. மூன்றாவது ஒரு நிழல் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தை நாம் திருப்பினோமானால் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அவர் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. மூன்றாவது கிச்சிலி மர நிழல். ஹல்லேலூயா. இது கிறிஸ்தவத்தின் அடுத்த நகர்வு. இது தேவ பிரசன்னம், ஆவியானோரோடு பயணிக்கிற ஒரு அற்புதமான தேவ சமூகம். அந்த கிச்சிலின் நிழலிலே உட்கார்வதற்கு நான் வாஞ்சியா இருக்கிறேன். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்க விரும்புறீங்களா? ஆவியானவரோடு பயணிக்க விரும்புறீங்களா? ஆவியானவர் இல்லாத இடம் வெறுமையா இருக்கும் சிஸ்டர். ஆவியானவர் இல்லாத ஊழியம், ஆவியானவர் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ், ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு காரியமும் வெறுமையா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்களே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அங்கே தேவ பிரசன்னம் இல்லைன்னா ஒரு ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்டா அங்கே போனோம், ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஏன் அந்த கல்யாணத்துக்கு போனோம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறது உண்டு இல்லை, எல்லாம் அழகாக இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் இருக்க மாட்டாரு. ஒரு வெறுமை இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிச்சிலி மரநிழல் ஆகிய கிறிஸ்துவின் பிரசன்னம். ஆவியானுடைய அந்த இடம் முழுவதும் போன உடனே அப்படி ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பும்ல. நம்ம வீடுகளுக்குள்ள வந்த உடனே அப்படியே அறைகளுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம். அங்கே அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே உட்காருவதற்கு நம்ம வாஞ்சிக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை நிறைய நேரம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். தேவ பிரசன்னத்தை நம்ம துச்சமா நினைத்த நேரங்கள் உண்டு. கர்த்தர் இல்லாத இடங்கள், கர்த்தர் இல்லாத மனிதர்கள், கர்த்தர் இல்லாத நண்பர்கள், கர்த்தர் இல்லாத ஐக்கியங்கள், கர்த்தர் இல்லாத கூடுகைகள், அது வெறுமை, அது வெறுமை. இங்க சுலைமித்தியால் சொல்றாங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அவருடைய மர நிழலில் உட்காருவதற்கு நான் வாஞ்சியா இருக்கிறேன். இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாத இடங்களுக்கு எங்களை கொண்டு போகாதீங்கப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத இடங்களுக்கு நீ தடுத்து நிறுத்துங்க. சங்கீதம் 143:10 தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்திருங்கப்பா. பிரியமான திசை எனக்கு கற்றுத்தாங்க. நீங்க விரும்பாத, நீங்க சொல்லாத இடங்களுக்கு நாங்கள் போய்விடாதபடி, நீங்கள் விரும்பாத, நீங்க சொல்லாத இடங்களுக்குள்ளே எங்கள் ஊழியங்கள் சென்று விடாதபடி கர்த்தர் எங்களை நிறுத்தி போடுங்க. சில நேரம் அப்படி வெறுமையா இருக்கும், சில துக்கமா இருக்கும், சில நேரம் கண்ணீரோடு இருப்போம். என்ன செய்வதென்று திகைத்து போன நேரத்துல அப்படியே போய் அந்த கிச்சில போய் உட்கார்ந்து பாருங்களேன். உங்க பிரச்சனை எனக்கு வேணும்பா, உங்க பிரச்சனத்தை என்னால உணர முடியல, அது தடைப்பட்டு நிற்கிறது. நிறைய நேரம் உங்க பிரச்சனை இல்லாம நான் திகைத்து போயிருக்கிறேன், எனக்கு மனம் இறங்குங்க, எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. திடீரென கர்த்தர் நம்ம மத்தியிலே கடந்து வருவார். அப்படியே புறப்படுதல் அவ்வளவு அழகா இருக்கும்.
நம்மோடு கூட வந்து நம்மளை தாங்கி அரவணைத்துக் கொள்கிற அன்பு தகப்பனவர். வாஞ்சிக்கிறீங்களா? நம்ம ரொம்ப கவனமா நம்ம இந்த கிறிஸ்தவம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. உணர்வு பூர்வமானது, ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப மென்மையானது. ஆவியானவர் ரொம்ப அழகானவர். அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். அப்பா சொல்லுவாங்க, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். நம்ம சொல்லுவோம், ஆவியானவரே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள நாங்க இருக்கணும். கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போகாதீங்க சிஸ்டர். கர்த்தர் சொல்லாதவங்களோட நீங்க பழகாதீங்க. கர்த்தர் விரும்பாத ஐக்கியத்தை நம்ம விடணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க போறீங்க, அங்க போனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ட்ரை ஆகுதா? உங்க தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியலையா? ஆண்டவருக்கு உங்களுக்குமான உறவு பலவீனப்படுதா? தயவு செய்து நிறுத்திடணும். ஓடி வந்து இந்த கிச்சிலி மர நிழலிலே நாம் அமர்ந்து விடுவது பாக்கியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சீர்படுத்தினார், ரட்சித்து திராட்சை செடி நிழலிலே கொண்டு வந்தார். ஸ்திரப்படுத்தினார், வார்த்தைகளை தந்து விசுவாசத்தை தந்து அத்திமர நிழலிலே கொண்டு வந்தார். என்னை பலப்படுத்தி ஆவியானவரோடு இணைந்திருக்க செய்து நம்மளை நிலைத்திருக்க பண்ணுவார். அதுதான் கிறிஸ்தவத்தின் ரகசியம். இன்னைக்கு சொல்லுங்க, நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா, உங்களை ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, பிரசன்னம் இல்லாத இடங்களிலே நாங்கள் சென்று விடாதபடி எங்களை தடுத்து நிறுத்தி போடுங்க. ஆவியானவரோடு இணைந்திருக்கிறான். இங்க பாருங்களேன், ஒரு 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த நிழல்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். முதலாவது திராட்சை ரசம், 2வது தானியம், 3வது எண்ணெய். திராட்சை ரசம் என்றால் ரட்சிப்பு, தானியம் என்றால் வார்த்தை அத்திமரம், 3வது எண்ணெய் என்றால் அபிஷேகம் கிச்சிலி மர நிழல். இன்னும் ஒரே ஒரு மர நிழல் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு சோமன போறோம். அது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இது டெம்பரரி. இந்த ஆமணக்கு செடி, இங்க யோனா அதிலே சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டாரு. யோனாவுடைய அழைப்பு ஆமணக்கு செடி அல்ல. ஜனங்களை திராட்சை செடிக்கு நேராய், அத்திமர நிழலுக்கு நேராய், கிச்சிலி மர நிழலுக்காய் நினிவே ஜனங்களை திருப்ப வேண்டியது யோனாவுடைய ஊழியம். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை அதுதானே, ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை அதுதானே. ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவளை அத்திமர நிலையிலும் திராட்சை செடி நிலையிலும் கிச்சிலி மர நிலையிலும் அமர பண்ணுவது அவளுடைய வாஞ்சை. ஆனா இவரு ஆமணக்கு செடியில போய் நின்று அதுல சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டோடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்குது. 120,000 ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் ஆமணக்கு செடியின் நிழலிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு. இது இல்லை பிரதர், இது இல்லை சிஸ்டர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். உணர்வு பூர்வமான இந்த வாழ்க்கையில நம்ம எந்த நிழலிலே நிற்கிறோம், எந்த நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் இருக்கிறோம் என்பது மிக 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 முக்கியம். நம்முடைய நிழல் திராட்சை செடி நிழலா இருக்க வேண்டும். நம்முடைய நிழல் அத்தி மரத்தின் நிழலா இருக்க வேண்டும். நம்முடைய நிழல் கிச்சிலி மரத்தின் நிழலா இருக்க வேண்டும். அதை தவிர்த்து இந்த உலகம் தருகிற ஆசா பாசங்கள், இல்லை என்றால் பொருட்கள், பதவிகள், இல்லை என்றால் மற்ற சூழ்நிலைகள் எதுவும் நம்மை தொட்டு விடாதபடி, இந்த உலகம் தருகிற எதுவும் நம்மை நெருங்கி விடாதபடி, இந்த உலகத்தினுடைய எந்த நிழலிலும் நாம் அமர்ந்து விடாதபடி மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டியது நம்முடைய நிச்சயம். ரொம்ப கவனமா இருக்கணும்ல. அன்னைக்கு கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார். அந்த ஆமணக்கு செடி கருகி போயிடுச்சு, அது வீணா போச்சு. இப்போ யோனாக்கு மறுபடியும் கோபம் வருது. உலகம் அப்படிதான் இருக்கும். உலகத்தின் செயல்பாடுகள் அநேக நேரம் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும், அது தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. உலகத்தின் செயல்பாடுகள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது போல இருக்கும், அது ஒரு நாளும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாது. அது முடிந்து போனால் அவ்வளவு பெரிய இழப்பாயிரும். ஆமணக்கு செடி நிழல் நமக்கு தேவையில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளும் இந்த ஆமணக்கு செடிகள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே.
உம்முடைய இருதய துடிப்புகளை உணர்ந்து கொள்ளுகிறேன். உம்முடைய ரத்தத்தின் பெருந்துளிகளை உணர்ந்து கொள்கிற திராட்சை செடி நிழல், உம்முடைய ஏக்கத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய வாஞ்சை நிறைவேற்றுகிற அத்திமரத்தின் நிழல், உம்மிலே மகிழ்ந்து இருக்கக்கூடிய கிச்சிலி மர நிழல் மாத்திரம் எங்களுக்கு இருக்கட்டும். சொல்லுமா ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உடைய நிழலிலே வந்தடையத்தக்கதாக. ஆண்டவரே, உடைய நிழலிலே வந்தடையத்தக்கதாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருடைய கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இன்றைக்கு நம்மை காத்த நிழல் நம்மோடு கூட வருகிறது பாருங்க. அதுதான் நம்மளை விசேஷமானவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. மேக ஸ்தம்பம் அவளை விட்டு விலகவில்லை. ஒவ்வொரு நாளும் பகல்ல இந்த மேகத்தின் நிழலிலே ஜனங்கள் களி கூர்ந்திருந்தார்கள். இங்க கூட வாங்கப்பா, இந்த மேகம் எங்களோடு கூட வருகிறதுனால, இந்த நிழல் எங்களோடு கூட வருகிறதுனால நாங்கள் விசேஷமானவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த திராட்சை செடி நிழலும் அத்திமரத்தின் நிழலும் அப்பா இந்த கிச்சிலி மரத்தின் நிழலும் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறிவிடட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் எதிர்பார்த்து இருக்கிற, கர்த்தர் எங்களை கொண்டு செய்ய திட்டமிட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் அழகாக எங்களுக்கு நடத்தி தாங்கப்பா. வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்த எங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய அற்புதமான நகர்வுகளையும் பலமுள்ளதாக மாற்றித்தாங்க. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய நிழலிலே நாங்கள் வந்து அண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நிழலிலே நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் ஆண்டவரே. அது எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கட்டும். எங்களை எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளையும் அது பாதுகாத்து கொள்ளட்டும். நாங்கள் உண்மையிலே பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மையிலே மகிழ்ந்து இருக்கட்டும். ஆமனுக்கு செடியில் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிழலிலே, அந்த சிலுவையின் மர நிழலிலே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியான், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான், சாய்ந்திலை பாரிடுவே. நம்ம சொல்ல முடியல. நமக்கென்று விடுதலை ஆக்கப்பட்ட அந்த சிலுவை, அதிலிருந்து உண்டான திராட்சை செடி, அத்திமரம், கிச்சிலி மர நிழலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உடைய மகிமையின் பிரச்சனைகளை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இரத்தத்தின்களாய் கொண்டு வருகிறோம். ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி எல்லா கனம் எல்லாம் மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களின் நன்மைகளை விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிழலில் மாத்திரம் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அந்த நிழலிலே உட்கார்ந்திருக்க வாஞ்சிப்போம். இந்த வார்த்தைகளை மறுபடியும் அசைப்போடுங்க. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய வார்த்தை தியானங்கள், நம்முடைய தேவ பிரசன்னம் பலமுள்ளதாய், மிகவும் பலமுள்ளதாய் மாறிவிடட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.